கான்ட்ராக்டுக்காரான். அந்த வேலையை திருக்கிற ஸ்டேட்டு அவரும் இந்த வேலைகளை வாய முடியும் கம்முனும் அவனும் சாய்ச்சிருக்கிறாரு. என்னையா அர்த்தம் இது? ஒரு தனிப்பட்ட கான்ட்ராக்டர் அதிகாரிகளை மதிக்கிறதே கிடையாது. ட்ரெயின் பார்ட் 2 ப்ராஜெக்ட்ல பூந்தமல்லி டு வடபழனி வியா போரூட்டுக்கு பரங்கிமலை திட்டப்பணிகள் முடிஞ்சு பூந்தமல்லி டு வடபழனி மட்டும் ஓரிரு நாட்கள்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எந்த விதமான ஆரவாரம் டிஎம்கே அரசு ஸ்டாலின் திறக்கக்கூடாதுன்னு கால அவகாசத்தை தள்ளி இப்போ மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் ஓபன் பண்ண போறாங்க. அதிகாரிகளே எந்தவித ஆரவாரம் இல்லாம இப்படி நடக்கின்ற பணிகள்ல எந்த ஸ்டேஷன்லையும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சினிமா தியேட்டரு, கல்யாண மண்டபம், ஹோட்டல் இதுக்கெல்லாம் லைசன்ஸுக்கு மூவ் பண்ணால் எவ்வளோ டூ வீலர் எவ்வளோ கார்லாம் நிற்கும், இதுக்கெல்லாம் இடம் இருக்கான்னு கேட்டு தான் அனுமதி கொடுப்பாங்க. இது சம்பந்தமாக நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணியிருந்தேன். ரிட் மனுவில் நாங்கள் இடத்த தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கள் லேண்ட் அக்விசிஷன் டிபார்ட்மெண்ட்டு டிஆர்ஓ இடத்தெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காருன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி பதில் கொடுத்தாங்க. இது வரைக்கும் இடம் தான் இல்லை. இன்னைக்கு 2 நாளில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டூ வீலரு காரெல்லாம் ரோட்டில் நிறுத்த போகிறாங்க. நிறுத்திட்டு இது இப்போ சைக்கிள்லாம் பஸ் ஸ்டாண்டில் பிளாட்பாரத்தில் நிறுத்தலையா, அந்த மாதிரி பைக்குகளை கொண்டு போய் நிறுத்திட்டு மெட்ரோ ட்ரெயினில் போகிறாங்க. சரணா ஸ்டோர்ஸ் எதற்குவே நகரில் உள்ள சந்தில பொந்தல ரோடெலாம் டூ வீலரை பார்க்கிங் பண்ணிட்டு சரணா ஸ்டோர்ஸுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் போட போகிறாங்க. இப்போ சரணா ஸ்டோர்ஸ் ஒரு மெட்ரோ ட்ரெயின் பாட்டு வருது. அந்த ரோடு பூரா செத்தானுங்க. ஆனால் போரூர் ஜங்ஷனில் மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் எல்லா வேலையும் முடிஞ்ச இடத்துல கார்பரேஷன் காவா நோண்டுன்னு சொல்லி மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்காங்க பாரு பெட்டு. அந்த பெட்டெல்லாம் குத்தி நோண்டி எடுத்துடுறாங்க காவா கட்டத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா. இது சம்மந்தமாக 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு போலீஸ் ஸ்டேஷனு கார்பரேஷன் அதிகாரிகளுக்கெல்லாம் நான் புகார் கொடுத்து பணிகளை நிறுத்த சொன்னேன் 1 வாரமாக. ஏன்னா கார்பரேஷன் அதிகாரிங்க காவா கட்டுற பணிகளை பார்க்கறதுக்கு லெவல் எடுத்து பார்க்கறதுக்கு பொறியாளர்கள் யாருமே கிடையாது. அவங்க எல்லாம் எலெக்ஷன் டியூட்டியில் இருக்காங்க. கான்ட்ராக்டுக்காரருக்கு இதாண்டா அச்சுது யோகன்னு சொல்லிட்டு 3.25 கோடி ரூபாய் அந்த டன்று ராத்திரி ஒரு ராத்திரியா டே நைட் அடிச்சு நோண்டுறானுங்க. அந்த சகட வாயெல்லாம் எவனா செத்தா யார் பதில் சொல்றது? பெரிய கான்ட்ராக்டுக்காரான். அந்த வேலையை திருக்கிற ஸ்டேட்டு பெரிய கான்ட்ராக்டுக்காரன். சிஎம்ஏ நேராக சந்திக்கிறவரான். சிஎம் நேரு அதிகாரி ஐஏஎஸ்லாம் ஜுஜிபியாக இருக்கு. நீங்கள் பாட்டு வேலை செய்யுங்களா, நான் பார்த்து 2 வேலை நடக்குது. இதை 2 நாளைக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தணும். கார்பரேஷனு போலீஸ் எல்லாமே வேலையை நிப்பாட்டு போச்சு. நேற்று நைட்டு திருப்பி வேலை செய்கிறாங்க. இந்த ட்ரைனேஜ் பணிக்கு மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி 3 ஆண்டு காலமாக சிஎம்ஆராலே லோக்கல் நகராட்சித்துறை அமைச்சர் அலுவலகம் மாநகராட்சியெல்லாம் ஏறாத படியெல்லாம் ஏறி ஒரு 120 கோடி ரூபாய் சிஎம்ஆர்எல்லேருந்து கொடுத்தாங்க. ஒரு 50 கோடி ரூபாய் கார்பரேஷன் சேர்த்து பேக்கேஜ் டெண்டர்னு வச்சு ஆர்காட் ரோடு பூரா ட்ரைனேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த சேட்டு மட்டும் லெவலே இல்லை. அடி ராத்திரியோட தண்ணியில் காங்கிரீட்டு போடுறான். ஃப்ளோரிங் காங்கிரீட்டு 1 அடி தண்ணிக்குது. அந்த தண்ணியில் ஜல்லியை போட்டுறான். மிக்சடு காங்கிரீட்டு கீழே போய் நிற்குது. அந்த சாரெல்லாம் சிமெண்ட் சாரெல்லாம் வந்துடுது. யார் கேட்கறது?
கேட்டால் சிஎம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன்றான் அமைச்சேடு. கார்பரேஷன் கமிஷனர் காதில் செவியே வாங்க மாட்டேங்கிறாரு. ஆர்ஜிசி ரீஜனல் மண்டா அலுவலர் பாய் தடாலடி நடவடிக்கை எடுக்கிறவர் அவரும் இந்த வேலைகளில் வாய முடியும் கம்முன்னு மௌனம் சாய்ச்சிருக்கிறாரு. என்னையா அர்த்தம் இது? ஒரு தனிப்பட்ட கான்ட்ராக்டரு அதிகாரிகளை மதிக்கிறதே கிடையாது. இந்த பணியெல்லாம் லெவல் இல்லாமல் போகுது. இதுக்கு துரித நடவடிக்கை எடுக்க தவறினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும். தேர்தல் காலம் முடியும் வரை இப்பணிகளை செய்யக்கூடாது. அதிகாரிகள் கரெக்டாக லெவலாக எடுத்து அது கரெக்டாக இருந்தால் தான் பணியை செய்யணும். இந்த வீடியோ மூலமா கோரிக்கை வர்றேன் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கும் மதுரவாய் தொகுதி தேர்தல் அதிகாரிக்கும் இந்த மாதிரி பணியெல்லாம் தொகுதியில் நடைபெறவே கூடாது. அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் பணியில் இருக்கிறதுனால துரிதமாக உடனே நடவடிக்கை எடுக்க தவறினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு முதல்வசை பத்திரிகை ஆசிரியர் யூடியூப் சேனல் ஆசிரியர் வழக்கு தொடருவேன் என எச்சரிக்கை விடுக்கிறேன்.